இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு என்எம்எம்எஸ் எக்ஸாம். அதில் இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸில் அந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின் வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர் என்ன? ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வரும், வாட் இஸ் மீன் பை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சாம்பிள் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? ஸோ இது வந்து ஜஸ்ட் இட்ஸ் நத்திங் பட் வந்துட்டு ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது எப்படிப்பா ஏரியா அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கொயரோட சைடை வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சேம் சைடு உள்ள ஷேப், தட் இஸ் ஸ்கொயர், ஸ்கொயரோட ஏரியா வந்துட்டு நமக்கு வந்து ஒரே நம்பரை 2 times மல்டிப்ளை பண்ணுறதா இருக்குது. அந்த மாதிரி a number is multiplied by itself gives some result. That result is termed as a perfect square. The result of area is termed as perfect square. Okay. இப்போ இந்த 6400, 8400, 90,000, 10,000 இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஸ்கொயர் நம்பர்ஸாக எழுத முடியுதா? தட் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக எழுத முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு எதை எழுத முடியலையோ அதை வந்து நம்ம வந்து ஆன்சராக சொல்லிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணலாம். 10,000 வந்து என்ன சொல்லலாம்? 100 ஸ்கொயர் பண்ணலாமா? 100 times 100 வந்து 10,000. ஸோ இந்த 10,000 அப்படிங்கிறத ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் எழுத முடியுது. தட் மீன்ஸ் மல்டிபிள் ஆஃப் அ நம்பர் பை இட் செல்ஃபாக எழுத முடியுது. ஸோ இது வந்து 100ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் கேன்சல். ஸோ 90,000 எப்படி எழுதலாம்? 9 into 10,000 எழுதலாமா? இப்போ 10,000 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு தெரிஞ்சிச்சா? 9 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா? எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் a ஸ்கொயர் ஆஃப் 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் 9. ஸோ இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 90,000 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ திஸ் ஆப்ஷன் ஹாஸ் பின் எலிமினேட்டட். இப்போ 6400 எப்படி எழுதலாம்? 64 times 100 எழுதலாமா? இப்போ 64 times 100, 64 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ஆஃப் 8 எழுதலாமா? 100 ஸ்கொயர் ஆஃப் 10 எழுதலாமா? ஸோ இதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், தட் இஸ் 64 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 100 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 6400 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பிகாஸ் இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 2 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 8400 பார்ப்போமா? 8400 84 times 100 எழுதலாமா? இப்போ 84 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா? அப்படின்னா கிடையாது. பிகாஸ் 9 times 9 81. அதே 10 times 10 100. ஸோ வந்துட்டு 84 is not a perfect square. So this would be the answer of the question. Okay. இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே நம்ம கான்செப்டில் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஏ வந்துட்டு இன்டீஜராக தான் இருக்கணும். சைட் ஆஃப் த ஸ்கொயர் மஸ்ட் பி இன்டீஜர். ஸோ எந்த ஒரு இன்டீஜர்ஸை சேம் நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது அந்த வர ஆன்சர் வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து 84 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பிகாஸ் இட் இஸ் நாட் இட் cannot be written as a product of the same integer at 2 times. ஸோ அதனால் 8400 is not a
perfect square number. Thank you.